பிரிவில் வாரம் ஒரு சுயதொழில் பற்றி பார்த்து வருகிறோம். இதில் இந்த வாரம் மெஹந்தியிட்டு வருவாய் சம்பாதிக்கும் தொழிலுக்கான வாய்ப்பு குறித்த ஒரு செய்தி தொகுப்பை முதலில் பார்க்கலாம். குடும்பங்களின் பொருளாதார தேவைகள் அதிகரித்து வரும் நிலையில் அதை சமாளிக்க குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் வருமானம் ஈட்ட வேண்டி உள்ளது. இந்நிலையில் குடும்ப தலைவிகள், கல்லூரி செல்லும் மாணவிகள் பகுதி நேரமாக வருமானம் ஈட்ட வழிகாட்டுகிறது மெஹந்தியிடும் தொழில். வெளிநாடுகளிலிருந்து வட இந்தியாவுக்கு பரவிய இந்த மருதாணி ஓவிய கலை இப்போது தமிழகத்திலும் ஆழமாக வேரூன்றி வருகிறது. முதல்ல கல்யாணத்துக்கு மட்டும்தான் எல்லோரும் கேட்பாங்க. ஆனால் இப்போ பர்த்டே பார்ட்டிஸ், கிட்டி பார்ட்டிஸ் எல்லாம் கெட் டுகெதர், இல்லை ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க, இல்லை எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க, எல்லாத்துக்காகவுமே கேட்குறாங்க. கார்ப்பரேட் கம்பெனிஸ்லேயும் கேட்குறாங்க. அதனால் இதோட வரவேற்பு ரொம்பவே நல்லாயிருக்கு. மெஹந்தி இடுவதில் தேர்ச்சி பெறும் பட்சத்தில் ஜவுளிக்கடைகள், நகைக்கடைகள் போன்றவற்றுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு அங்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு சேவை வழங்க முடியும். இதில் கணிசமான வருமானம் ஈட்ட வாய்ப்புள்ளது. குறைவான நேரத்தில் சில 100 ரூபாய் முதலீட்டில் சில 1000 ரூபாய் வரை வருவாய் ஈட்ட முடியும் என்பதே இத்தொழிலை நோக்கி பலரும் கவர்ந்தெழுக்கும் அம்சமாக உள்ளது. மேலும் மெஹந்தி இடும் தொழிலில் இறங்க பெரிதாக தகுதி எதுவும் தேவையில்லை. மெஹந்தி தொழில் அப்படிங்கிறது யார் வேணாலும் பண்ணலாம். சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு இப்போ பண்ணுறாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு அந்த ட்ரா பண்ணுறது மட்டும் நல்லா நீட்டாக வந்துச்சுன்னா போதும், அது அழகாக அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பெரியவங்க அப்படின்னு பார்க்குறப்ப பெண்கள் இல்லாமல் இப்போ ஆண்களும் கூட மெஹந்தி போட்டு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நாங்கள் இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்லி கொடுக்குறப்போ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக அவங்க போடுறப்போ அவங்களுக்கு ஈஸியாக அந்த தொழிலை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் அந்த இது கொடுக்குறப்போ அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது. வெளியில் போய் நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் அந்த மெஹந்தி அந்த ஒரு கோனில் போட்டுட்டு அதை நீங்கள் ஒரு 1 hour போட்டிங்கனாலே அதில் நிறைய சம்பாதிக்க முடியும். மெஹந்தியை பொறுத்தவரை அது அலர்ஜி ஏற்படுத்தாததாக, ரசாயனம் களப்பற்றதாக இருக்குமாறு பார்த்து கொள்வது அவசியம் என்கின்றனர் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள். வழக்கமாக மயில், மலர்கள் போன்ற உருவங்களே மெஹந்தி இடுதலில் முக்கிய இடம் பிடிக்கும் நிலையில் கால மாற்றத்திற்கேற்ப இதிலும் புதிய வடிவமைப்புகள் புகுந்து வருகின்றன. டிசைன்னு சொல்ல போனால் ட்ரெடிஷ்னல், அரபிக், கலர் மெஹந்தின்ட்டு வந்திருக்கு. அப்புறம் பிளாக் மெஹந்தின்னு வந்திருக்கு. ஆனால் அந்த பிளாக் மெஹந்தின்றது இந்த 4 தான் முக்கியமாக இருக்குது. அதுலேயே ஒருத்தர் ஒரு பேர் வச்சுக்குவாங்க. பட் அந்த பிளாக் மெஹந்தின்றது இஸ் லிட்ரலி ஹார்ம்ஃபுல் அண்ட் ஃபுல்லி கெமிக்கலைஸ்ட். அதனால் தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணாதீங்க. இப்போ ஸ்டோன்ஸ் வச்சு போடுறாங்க, ஜர்தோஷி வச்சு போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர்ஸ் கொடுத்து அந்த சாரீ கலர் என்ன வேர் பண்ணியிருக்காங்களோ அதே கலரில் அவங்களுக்கு மெஹந்தி போட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம இங்கே போடுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக ட்ரெடிஷ்னல் தான் போடுறோம். ட்ரெடிஷ்னல் ப்ளஸ் இப்போ ட்ரெண்டியாக இப்போ போட்டுக்கிறது கலர் மெஹந்திஸ் போட்டுக்கிறாங்க. வழக்கமான மெஹந்தி இடும் தொழிலில் சில 1000 ரூபாய் வரை சம்பாதிக்க முடியும் என்ற நிலையில் திருமண பெண்களுக்கு மெஹந்தி இடுவது மூலம் பல 1000 ரூபாய் வரை வருமானம் ஈட்ட முடியும் என்கின்றனர் நிபுணர்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் மார்டின் மற்றும் வேல்சங்கருடன் சேஷகிரி. மெஹந்தி இடும் தொழில் செய்வதற்கு என்னென்ன மூலப்பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கும், முதலீடு எவ்வளவு தேவைப்படும், எவ்வளவு வருமானம் கிடைக்க வாய்ப்பு உள்ளிட்ட தகவல்களை தருகிறார் இத்தொழிலில் அனுபவம் வாய்ந்த சென்னையை சேர்ந்த ஆயிஷா மிஸ்பா. அவருடன் உரையாடுகிறார் நமது வணிகப் பிரிவு செய்தியாளர் வேல்சங்கர். மெஹந்தி இடும் தொழிலுக்கு தற்போது நல்ல வரவேற்பு உள்ளது. இந்த நிலையில் இதற்கான மூலப்பொருட்கள் என்ன, எங்கெல்லாம் கிடைக்கும் என்பது உள்ளிட்ட சில கேள்விகளை இந்த தொழிலில் நீண்ட அனுபவம் உள்ள திருமதி ஆயிஷா மிஸ்பா அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் மேடம். தற்பொழுது இந்த மெஹந்தி இடும் தொழிலுக்கு வரவேற்பு எப்படி இருக்கிறது? எந்தெந்த காலகட்டங்கள்லாம் இதற்கு அதிக வரவேற்பு இருக்கிறது? இதோட வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்குது. முதல்லலாம் யாராவது ஒருத்தங்க தான் போட்டுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ எல்லா தரத்தினரும் எல்லா ஒகேஷன்லேயும் போட்டுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது கல்யாணத்தில் முக்கியமாக போட்டுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை தவிர தீபாவளி, ரம்ஜான், நியூ இயர், பக்ரீத், கிறிஸ்மஸ் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் போட்டுக்க நினைக்கிறாங்க. இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் மூலப்பொருட்கள்னு என்னென்ன தேவைப்படும், எங்கெல்லாம் வாங்கலாம் மேடம்?
மூலப்பொருட்கள் கண்டிப்பாக வந்து மெஹந்தி, டீ டிகாஷன், லைம், யூக்கலிப்டஸ் ஆயில் இதுதான் ரொம்ப முக்கியமானது. எல்லாமே நம்ம வீட்லேயே இருக்குது. மெஹந்தி மட்டும்தான் வெளியிலேருந்து வாங்கணும். அது நல்ல பியூட்டிஷியன் ஷாப்பில் நீங்கள் வாங்கினீங்கன்னா, புதுசானதை வாங்கினீங்கனாலே தரமானதை வாங்கினாலே போதும். இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் முதலீடுன்னா எவ்வளவு தேவைப்படும், எவ்வளோ லாபம் சம்பாதிக்க வாய்ப்புகள் இருக்கிறது, இந்த தொழில் பெண்களுக்கு எந்த வகையில் வந்து ஒரு ஆதரவாக இருக்கிறது மேடம்? இதுக்கு முதலீடு வந்து 100 ரூபாயிலிருந்து 5000 வரை முதலீடு போதும். பார்ட் டைமாக செஞ்சீங்கன்னா 4000லேருந்து 5000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். இதே வந்து ஃபுல் டைமாக செஞ்சால் 20000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். முக்கியமாக ஆஃபீஸ்க்கு போக முடியாமல் குழந்தைங்கள பார்த்துக்கிற வேண்டிய பெண்களுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். குழந்தையும் பார்த்துக்கலாம், வீட்டையும் பார்த்துக்கலாம். அவங்களுக்காக ஒரு பாக்கெட் மணியாகவும் இதை சேர்த்துக்கலாம். நன்றி மேடம். மெஹந்தி இடும் தொழில் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஏற்ற தொழிலாக இருக்கிறது. இந்த தொழிலில் ஈடுபட 100 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். இதன் மூலம் மாதந்தோறும் 4000 ரூபாய் முதல் 20000 ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் வேல்சங்கர்.